கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு பார்த்தா கூட ஜாதி என்ன ஜாதகம் என்னன்னு பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா அதுவே ஆணவ நடக்கும் போது திமுக வந்து ஜாதி இல்லைன்னு தானே பேசுது. நாங்க பேசுவோம், நாங்க இப்ப எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணிப்போம். இப்ப எங்க வீட்டுல நாங்க சம்பந்தம் பண்ண இந்த அம்மா அந்த கம்யூனிட்டி இல்லை, அதனால இந்த அம்மாவுக்கு கொடுக்கல. அதுக்கு அந்த அம்மா வந்து இங்க வந்து அவங்க ஆதரவாளர்களோட வந்து காரம் மறைச்சிருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்திலும் சாதியை பார்த்து தான் வந்து ஆமா கொடுக்குறாங்க. ஆமா 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 ஏமா எது விஜயை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கலாம், நம்ம தப்பு இல்லை. இது ஒரு 5 பைசா விஷயம், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம். இதை திமுக ஊடகங்கள் ஏன் பெருசாக்குறீங்க நான் கேட்குறேன். சார் அவங்க எப்படியோ போறாங்க சார். இருமா இது யார் பேசுறது? இருமா நீங்க கொஞ்சம் பொறுமா. ஏன் பொங்குற? சீமான உடனே தாவைக்கான உடனே பொங்காத, இன்னும் உனக்கு வயசு இருக்கு. நான் சொல்றேன், உண்மைதான். திமுகவுக்கு கொஞ்சம் பயம் வந்து இப்ப என்னன்னா அந்த பயம்லாம் எங்களுக்கு இப்ப இல்லைங்க. இங்க பாருங்க, என்ன தெரியுமா, சார் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரும் பொழுது இந்த தூத்துக்குடியில அஜிதா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து எனக்கு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி வழிமறைச்சிருந்தாங்க காரை. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா சாமுவேல் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் அந்த பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க 20 வருஷமா நான் வந்து இந்த இயக்கத்துல எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிருக்கேன், எனக்கு பதவி வழங்கல அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர்கிட்ட தான் கேட்க. சார் இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா அது வந்து அங்க வந்து ஒரு நாடாருக்கு, தூத்துக்குடினா நாடார்கள் அதிகமாக இருக்க பகுதி, அதனால ஒரு நாடாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாடாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா அந்த கம்யூனிட்டி இல்லை, அதனால இந்த அம்மாவுக்கு கொடுக்கல. அதுக்கு அந்த அம்மா வந்து இங்க வந்து அவங்க ஆதரவாளர்களோட வந்து காரம் இப்ப மறைச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலும் சாதியை பார்த்து தான் வந்து ஆமா கொடுக்குறாங்க. ஆமா 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 ஏமா இல்ல ஜாதி இல்லைன்னு சொல்றாங்களே, எங்க ஜாதி இல்லை? எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு பார்த்தா கூட ஜாதி என்ன ஜாதகம் என்னன்னு பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. ஆனா அதுவே ஆணவ நடக்கும் போது திமுக வந்து ஜாதி இல்லைன்னு தானே பேசுது. நாங்க பேசுவோம், நாங்க இப்ப எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணிப்போம். இப்ப எங்க வீட்டுல நாங்க சம்பந்தம் பண்றோம், ஜாதி பார்த்து சம்பந்தம் பண்றோம். எங்களுக்கு ஜாதி பார்த்து இல்ல, வசதி வாய்ப்புகளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். சொல்றேன்டா, வசதி வாய்ப்புகள். இந்த தாவேகா மாவட்ட செயலர் அது இருக்கே, இது ஒரு சின்ன விஷயம், எல்லா கட்சியிலும் நடக்குது. என் திமுக நடக்கலையா? நடக்கலையா? அண்ணா திமுக நடக்கலையா? மீடியா வந்து அதை ஒரு பெரிய ப்ரோமோட் பண்ணுறாங்க. இது எல்லா கட்சியிலுமே ஒரு 2-3 குழுவாக இருப்பாங்க. என்ன மாரி ஒரு சின்ன 5 பைசா கட்சி வச்சுருக்கேன், என் கட்சியிலே அப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குது. ஒரு பெரிய கட்சி ஒரு அரசியலை புதுசாக உருவாக்குறாருன்னும் போது நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் சொல்லும்போது அதில் போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கும். அது நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக இதெல்லாம் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. நான் அதனால தான் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. ஏங்க இதே ஒரு பெரிய இஷ்யூங்க. இல்ல இங்க பாருங்க, பெரிய இஷ்யூ. இது பெரிய இஷ்யூவா மீடியா பண்ணுது. மீடியா பண்ணுச்சா? இந்த மாதிரி அதிருப்தியாளர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவங்கள தூக்கிட்டு இன்னொருத்தரை போடும்போது அந்த அதிருப்தியில சில தலைமைக்கு எதிராக பேசதான் செய்வாங்க, பேசுவாங்க. இதே நீங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செஞ்சி மஸ்தான் மாவட்ட செயலாளர் இருந்தார். இப்போ அந்த மாவட்ட செயலர் இப்போ அந்த கிழக்கு மாவட்டமோ வடக்கு மாவட்டமோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, பொன்முடி தன்னுடைய பையனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பொன்முடி அவருடைய பையனை மாவட்ட செயலராக கொண்டு வர்றாரு. அப்போது செஞ்சி மஸ்தான் எவ்வளோ பழமையான ஒரு நீண்டகால திமுகவுடைய அடிமை, உண்மையா இல்லையா? மரியாதையா பேசுங்க. நான் என்ன சொல்றேன், இல்லை திமுகவுடைய அடிமை. அவரை தூக்கி போகிற அளவுக்கு பொன்முடியுடைய அதிகாரம் அங்கே இருக்கு. தன்னுடைய மகன் ஒரு மாவட்டத்துக்கு அவர் செயலாளரான், இன்னொரு மாவட்டத்துக்கு அவர் பையன் செயலாளரான். அப்போது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், புரியுதுங்களா இல்லையா? அப்போது இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இது வந்து எந்த டிவிலையாச்சும் போட சொல்லுங்கள். இதே பொன்முடி வந்து அந்த எஃப்டிஆர் நிகழ்ச்சியில் வந்து செஞ்சி மஸ்தான் மைக்க பிடிப்பார், மைக்க பிடுங்குவார். யோ போயா நீ என்ன நீ எல்லா இடத்துலையும் வர அப்படின்ற ஒரு மாவட்ட செயலர், நீ அமைச்சராக கூட இருக்கலாம், மாவட்ட செயலர் உன்னை விட சீனியர் மஸ்தான் செஞ்சி மஸ்தான், நீ இப்படி பண்ணுறேன்னா அப்போ வந்து முஸ்லீம் யாரும் கேட்க மாட்டாங்க. இவன் என்ன, ஏன்னா தலைமை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குல்ல, திமுக தலைமை. இதை வந்து எவனா டிவிக்கார போட சொல்லுங்க, ஏன் போடல? ஏங்க டிவியில போடாம நீங்க எதுல பாத்தீங்க? ஏன் போட்டாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் அம்மா இருங்க பார்த்தீங்களா, சோசியல் மீடியாவில் போடுறேன். எந்த இப்போ நீங்கள் சன் டிவி போடுறீங்க, கலைஞர் டிவி போடுறீங்க, அந்த பெண்ணு வந்து பிடிச்சிதான், காரை மறிச்சுதான், மயிரை பிடுங்கிச்சான், கத்தை கட்டிச்சான்,
ஏன் எல்லா கட்சியில அவன் காரை விட்டா இறங்கலையா? நானே சொல்றேன், இறங்கட்டும் இறங்காம போட்டான், அது விஜய் மேல தவறு இல்லை. திடீர்னு ஒரு பெண்ணு வந்து கோஷம் போட்டு துண்டு போட்டுட்டு வந்து கோஷம் போடுறதுன்னா அவர் இறங்கி அவரை சால்வ் பண்ண முடியாது இல்லையா? அது பாதுகாப்பு இருக்கு, அந்த ஓய் பிரிவோ ஏதோ இருக்கு, அவங்க தான் பார்ப்பாங்க. அதை எடுத்தோடனே வர முடியாது அவரால். எது விஜயை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கலாம், நம்ம தப்பு இல்லை. இது ஒரு 5 பைசா விஷயம், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போகணும். இதை திமுக ஊடகங்கள் ஏன் பெருசாக்குறீங்க நான் கேட்குறேன். சரி, நீங்க பெருசாக்கணும்னா உங்க கட்சியில் நடக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து பெருமளவுல பேசப்படுறதே திமுக தான், திமுக அரசு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்கள்ட்ட இருக்குமா? இப்போ ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனத்தையும் நீங்க போனீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்க போனீங்கன்னா எல்லா டிவியும் ரவுண்டா வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ சன் டிவி வந்து இந்த செய்தியை சரணி போய் போட்டோன்னு, நீ என்ன பண்ற, நீ போய் எடு, நீ என்ன பண்ற, நீ என்ன போடு. அப்போ போட்டுக்கிட்டு சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாமே அவங்க மெயின் ஸ்ட்ரீம். தந்தி எப்பவுமே ஆளுங்கட்சி யாரு இருக்கோ அவங்களுக்கு ஜால்ரா போடுறாங்க. எல்லா சேனலுக்குமே இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? முன்னாடி வந்து ஒரு 10 டிவி கிட்ட வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு நியூஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதில் வர செய்தி அப்போ வந்து நீ எடுக்கல எல்லாமே வந்து சரி போட்டு இது ஒரு பெரிய அளவு கொண்டு போகிறது. அது கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமானது. அது ஏன் இவ்வளோ வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அவன் இன்னும் அந்த விஜய் வந்து மோல்றதையும் பேல்றதையும் மட்டும்தான் காமிக்கல. ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்லாவே இல்ல, இந்த ஆதங்கம் வந்து இந்த அளவுக்கு ஆதரவு வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்றதுனால சொல்றீங்களா? நான் சீமான் கட்சியா, நாம் தமிழ் கட்சியா? இல்ல, ஆதரவாளர் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, சீமான் ஒரு சிறந்த இந்த மண்ணுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து போறார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊடால வந்து கேளுங்க, ஊடால அவருக்கே உண்டான பாணியில அவர் சில பல விஷயங்கள் செய்யறாரு. அதுல என்ன உடன்பாடு இல்லை, அது அவருடைய கட்சி, அவருடைய நிலைப்பாடு. எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப சமீபத்தில் பாரதியார் விஷயத்துல போய் அது வந்து அவருடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் இந்த மண்ணுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியலை இன்று தமிழ்நாட்டில் யாரும் எல்லாம் கார்பரேட், திமுக கார்பரேட் கம்பெனி ஆச்சு. திரும்ப உங்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னாலும், நீ இப்போ அண்ணன் இருக்காரு, எத்தனையோ ஆண்டுகளாக நீ திமுக ஒரு எம்எல்ஏ ஆக சொல்லுங்க. ஏன்னா 50 கோடி ரூபாய் ஒரு பாக்கெட்டில் வச்சுட்டு போய் உட்காந்தாருன்னா அவருக்கு எம்எல்ஏ சீட். ஆனா இது எல்லா கட்சிகளுமே நடக்குதுன்னு அவங்க ஒரு எல்லா கட்சியிலும் நடக்கட்டுங்க. திமுக சமூக நீதி, அப்புறம் மண்ணாங்கட்டி திராவிட மாடலையும் பேசுறீங்க. காசை வாங்கிட்டு தான் எம்எல்ஏ ஆக்கணும்னு சொன்னா நீங்க அப்படியெல்லாம் டைலாக் விட்டு உட்காந்துருக்கீங்க. நான் ஒரு புதிய கார்பரேட் அரசியல் ஆயிடுச்சு. அதுக்கு நடுப்புற வந்து இன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் என்னால் செலவு பண்ண முடியல, எனக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுக்குறாரு சீமான். ஜெயிக்கிறாரு இல்லை வேற விஷயம். இவங்க என்ன சொன்னா ஜெயிக்க வைப்பறாங்க, தோக்கட்டுங்க. அதையும் கூட ஒரு பெரிய பணக்காரன் வந்து எனக்கு கொடுன்னா கொடுக்குறது இல்லை, கட்சிக்காரன் தானே கொடுக்குறாரு. அப்போ ஒரு 2 லட்ச ரூபா நின்று அவன் அந்த தொகுதி ஃபுல்லாக யார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்னு அறிமுகமாகறான். புது இளைஞர்கள். நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சியில சின்ன பசங்களை இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? வேற என்னமா இப்ப திமுக இருக்கட்டும் என்ன பண்றாங்க, யாராவது ஒரு கட்சியில இருந்து விலகணும் நம்ம கட்சியில திமுகவுலதான் அதிக அளவுல இளைஞர்களே இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஒரு பிரம்மாண்ட ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே வார்த்தை உங்ககிட்ட, எல்லாம் யோசனை பண்ணி பாரு. ஏதாவது ஒரு கட்சியில ஒரு தலைவர் இருக்குன்னா உடனே தண்ணியை கூட்டுது. சீமான் என்னைக்காவது யாருன்னா விலகுனா கூப்பிட்டுக்கிட்டாரா? ஏதாவது எந்த கட்சியாச்சும் பிரபலமா புகழ்பெற்ற நபராக இருந்தால் சீமான் கூப்பிட்டு கட்சியில் சேர்க்க அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த தலைமுறைக்கான ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கணும்னு போறாரு. அதனால நமக்கு வந்து உடனே வெற்றி கிடைக்கும். நம்ம விஜய் மாரி கோடம்பாக்கத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆகணும், கோட்டையில் போய் உடனே போய் உட்காரணும்னு சொல்லிட்டு பண்றாப்புல இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சீமானுடைய அரசியல் இல்லை. சில முரண்கள் இருக்கு, நான் தான் சொன்னேன். அது அவரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்றீங்க, எதுக்கு அப்படி பண்றேன்னு நான் கேட்கறது நான் யாரு? ஆனா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை திறம்பட எடுத்துட்டு போறது சீமான். நான் அந்த விஷயத்துல நான் யார் என்ன என் சமூகமே நிறைய எதிர்க்கிறாங்க. இப்போ சீமானுக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுக்கலாம், சீமான் அங்கே போன நான் அதான் கேட்கிறேன், அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். அது அவருடைய அரசியல். சில முரண்பாடுகள் எனக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை கொண்டு செல்வதில் சிறந்த தலைவராக சீமான் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மக்களுக்கு தெரியாது, வருங்காலம் தெரியும். எப்படி எங்களுடைய அரசியலாசன் பழனி பாபாவை பற்றி அவர் வாழும் காலத்தில் இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள, இன்னைக்கு அவரை நினைச்சு பார்க்குறாங்கல்ல, அதே மாதிரி சீமானுடைய நிலைப்பாடு இருக்குன்றது நான் சொல்லிக்கிறேன். அதாவது பணம் வச்சுக்கணும் அப்படிதான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. நேற்று முளைச்ச சிரிக்கீரை விஜய் கட்சியில் வந்து
5 கோடி ரூபாய் கட்சிக்கு டெபாசிட் கொடுக்கணுமா நன்கொடை. சார் அவங்க எப்படியோ போறாங்க சார். இருமா. சமூக நீதி யார் பேசுறது? நீங்க இருமா தான் விஜய் கொஞ்சம் அவர்களா? பொறுமா. ஏன் பொங்குற? சீமான உடனே தாவைக்கான உடனே பொங்காத. இன்னும் உனக்கு வயசு இருக்கு. அதனால ஒருத்தி சொன்னா பாரு, என்னை காட்டிலும் என் புருஷனை காட்டிலும் எனக்கு சீமா இவர் தான் விஜய் தான் பிடிக்குன்னு தவுனால என் கற்பு என்னுடைய குழந்தை போனா போயிட்டு போகுது, கரு கலைஞ்சா கலைஞ்சிட்டு போகுது, எனக்கு விஜய் தான் பார்க்கணும் அப்படின்னா பாரு ஒருத்தி. இன்னொருத்தி சொன்னா பாரு, எனக்கு என் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா எங்கள் வீட்டில் இருக்க 9 பேர்த்துக்கு நான் வெஸ்த வச்சு கொண்டு விடுவேன்னால. இந்த மாதிரி ஒரு அரக்க குணம் பிடிச்ச ஆட்கள் தான் வந்து அந்த சார் கட்சியில் அப்ப இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியை எதுக்கு சார் உங்க கட்சியோட கம்பேர் பண்றீங்க? நாங்க வேற கம்பேர் ஏதோ பண்ணல. கம்பேர் பண்ணியே பேசுற அளவுக்கு அவங்க எங்களுக்கு பெரிய கட்சி இல்ல. நேத்து முளைச்ச ஒரு கட்சியிலேயே வாங்குறாங்க, ஆமா, ஆமா. எங்க கட்சியில நாங்க வாங்க மாட்டோமான்ற மாதிரி தான் நீங்க சொல்ல வரீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, எங்களுக்கு இணையான கட்சியும் இல்ல. ஆனா அவன் என்ன கொஞ்சம் திமுக குளிர் ஜுரம் வந்துருக்கு இப்போ. ஆமா, விஜயுடைய இதெல்லாம் போத்தி விட்டாரு, இல்ல மருந்து மாத்திரை கொடுத்தாரு. இல்ல, இல்ல, பொறுமையா உண்மைதான். சும்மா. நான் தான் சொல்றேன், உண்மைதான். திமுகவுக்கு கொஞ்சம் பயம் வந்து இப்ப விட்டது. என்னன்னா அந்த பயம்லாம் எங்களுக்கு இப்ப இல்லைங்க. இங்க பாருங்க, என்ன தெரியுமா, 5 கோடி ரூபாய் கட்சிக்கு நன்கொடை. அவங்க வந்து கருப்பு பணமா வாங்கல, கட்சி பேருக்கு நன்கொடையா கொடுக்கணும். அது கணக்குல இருந்தா தான் அவன் 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியும். அப்ப 5 கோடி ரூபாய் கணக்குல வச்சிருக்கவன் அது கொடுத்து அது இடைத்தரர் கூட்டிட்டு போறான் பாரு, அவனுக்கு தனியா தனியா அது செட்டில்மெண்ட் இருக்கான். இவ்வளவு பண்ணுனா தான் சீட்டு, இவ்வளவு பண்ணுனா தான் எம்எல்ஏ மொத்தமா சீட்டு. நீங்க 50 கோடியா வாங்குறீங்களே, எது மொத்தமா 50 கோடியா யார் வாங்குறதா வாங்குறா? சொல்றாங்க. 50 கோடி அது இல்ல, 50 கோடி மட்டும் இல்ல, நாங்க எலக்ட்ரோ பாண்ட் 50 இல்ல, கோடி எலக்ட்ரோ பாண்ட் இல்ல மூலியமா வாங்கினாங்கல்ல. பாஜக விட திமுக அதிகமா வாங்கியிருக்கு. யாருங்க? பாஜக அகில இந்திய யார் கட்சி அவன் இல்ல. 1600 கோடி வாங்கினா நாங்க வெறும் 535 கோடி நீங்க ஒரு வாங்குறோம். மாநிலத்துல தான் ஆள்றீங்க. அப்ப ஐ- யாரு லாட்டரி சீட்டு இது போன்ற யார் யார் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிசினஸ் பண்றாங்க, ஆன்லைன் லாட்டரி, இதுல போய் வாங்கியிருக்காங்க. நாங்க ஏன் ஆன்லைன் லாட்டரிய வந்து சுப்ரீம் கோர்ட் வரலையும் வாதாடி அது அது என்னன்னா இருக்க சொல்லியா? சட்டமன்றம் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. தெரியும், தீர்மானம் நிறைவேற்றினா கவர்னர் கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவன் ஆன்லைன் லாட்டரி வந்து பெரிய அளவுக்கு பணத்தை கொடுக்குறான்னு தெரியும். இவங்க ஒரு ஃபார்மாலிட்டி, நானும் ஆன்லைன் லாட்டரி, ஏன்னா இந்த மாதிரி பொது தடை வெளி செய்யறோம் அப்படின்னு ஒரு இல்ல, இந்த மாதிரி பொது வெளியில திமுக பேசுறதுக்கு பாயிண்ட்டுக்காக. ஸோ அதனால தாவேக்கால வந்து போகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா தான் சீட்டு. அதுக்கப்புறம் சீட்டுக்கு அப்புறம் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு அது தனி செலவு. நான் சொல்றேன், இவ்வளவு திமுக திமுக எல்லாம் காசு இல்ல, கருவாடு அப்போ இல்ல. நான் வந்து சீட்டு கேட்கணும்னாலும் ஃப்ரீயா வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா யாரு திமுக? யாரு இப்போ நான் வந்து யாரு திமுக ரெடியா இருக்கா? திமுக ரெடியா இருக்காங்களா? திமுக ரெடியா இருந்தா திமுக தொண்டனா இருக்கணும், உழைச்சிருக்கணும், அவன் சர்வீஸ் பண்ணிருக்கணும், மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கணும், உதயநிதி அவனுக்கு மாதிரி சீட்டு என்ன கொடுப்பான். சர்வீஸ் பண்ணினான்னு கேட்டுறாதீங்க. மக்கள் உதயநிதி மத்தியில நேரடியா வந்தோடனே மாநில இளைஞரணி பதவி கொடுத்தாங்க. உடனே வந்து சேப்பாக்கத்து திருவள்ளிக்கணி தொகுதி எம்எல்ஏ சீட்டை கொடுத்தாங்க. உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. உடனே துணை முதல்வர் ஆக்குனாங்களே. அவருக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு இல்லாதுன்றதெல்லாம் கேட்டுறாரு. ஏங்க, வந்து இப்ப பதில் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, இப்ப நாங்க இவருக்கு கூட வந்து கமலஹாசனு கூட தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நியமன உறுப்பினர் கொடுத்தோம். அதுக்காக அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப வருஷமா திமுகவுல உழைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இங்க நீங்க பாருமா, அதெல்லாம் திமுகல உழைச்சாங்க, உழைக்கல. பதில் சொல்ல முடியல. மீசை விட்டு தடை விட்டு கதையை முடியும். ஆமா. தேவையில்லாம ஆகையினால அவரை பாருங்க, இதெல்லாம் பெனாத்துறாரு வந்து பாருங்க. என்ன இது, சும்மா இருங்கத்தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க கட்சியை பொறுத்த மட்டிலும் யார் மக்களின் சேவகனா இருக்கானோ, திமுகவினுடைய வெல்விஷரா இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் அவங்க நின்றா அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கணும். அதையும் நாங்க பார்ப்போம். ஒரு இப்போ எனக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா நான் எந்த தொகுதியில நிக்கிறேனோ அந்த தொகுதியில எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுப்பாங்க. சீட்டு கொடுத்தாதானே வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு செந்தில் பாலாஜி பார்ப்பாங்க ஆட்கள் எவ்வளவு influence இருக்குன்னு. செந்தில் பாலாஜி உட்பட ஏவா வேலு, ஜெகத் ரசிகன், இவங்க எல்லாம் திமுகவுடைய காலங்காலமாக வந்து தொண்டர்களாக இருந்து தான் அந்த நிலைக்கு வந்தேன். எல்லாம் அதிமுக வந்து இறக்குமதி செய்யப்பட்ட நபர்கள் இருக்கா இல்லையா? KKSSR யார், செந்தில் பாலாஜி யார், அப்புறம் கண்ணப்பன் யார், இப்படி பாருங்கள். இப்போ இன்னொரு அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாற்றிட்டு இன்னொருத்தர் அமைச்சர் ஆக்குறாங்களே, முத்துசாமி, அவர் யார்? இதெல்லாம் வந்து திமுக வந்து வளர்ச்சிக்காக இரவு பகலாக கஷ்டப்பட்ட தொண்டர்கள். அவங்கெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. என்னன்னா இப்போ சொன்ன காசு இருந்து கொடுத்தாங்க.
நீங்கள் கேட்குறீங்களே, தொண்டராக இருக்கணும், கட்சி வெல்விசராக இருக்கணும். அவங்கெல்லாம் கட்சி வெல்விசரா? செந்தில் பாலாஜி திமுக அழிக்கணும்னு சொல்லி அதிமுக கூட சேர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க, இருக்கா இல்லையா? ஏன் இங்கே சேகர் பாபு எடுத்துங்க, கலவரம் பண்ண ஒரு திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு அவங்க அமைச்சர் சல்லி இருக்கா, நீ கூட நாளைக்கு முதல்வர், இது எம்எல்ஏ ஆகலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.